போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ மே ரெவ்யூ கரெக்டாக மே மாதம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு, செகண்ட் டே அன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ ஜூன் மாதம் பயங்கரமாக களை கட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக ஏறிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு வாரம் முடித்து பார்க்கும்போது போன ஃப்ரைடேக்கும் இந்த ஃப்ரைடேக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இடையில எவ்வளோ நாடகம், ட்ராமா, ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுக்கு மத்தியில் தான் நம்ம போரிங் ஸ்டாக்ஸ்ன்ற கான்செப்டை பேசிகிட்டு இருக்கோம். 10 ஸ்டாக் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த 10 ஸ்டாக் என்னன்னு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். HDFC பேங்க், கோல் இண்டியா, ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், மாருதி சுசுக்கி, ICICI பேங்க், லாசன் டூப்ரோ, சன் ஃபார்மா, பிரிட்டானியா அண்ட் கடைசியாக ITC. இந்த 10 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்லேயும் ஈக்குவல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இந்த மாதம், அதாவது மே மாதம் போரிங் ஸ்டாக்குக்கு நிஜமாகவே ஒரு போரிங் ஃபேஸாக தான் இருந்திருக்கு. ஏன்னா மே 1 1 lakh போட்டுருந்தீங்கன்னா மே எண்டில் அது வெறும் 1,05,66 rupees உயர்ந்திருக்கிறது. ஸோ 0.57% தான் ரிட்டர்ன். ஸோ பெரிய மாற்றம் அதிகம் இல்லாத ஒரு பீரியடாக தான் இது அமைஞ்சிருக்கு. பட் நாம் போரிங் ஸ்டாக் ஆரம்பித்து 15 மாதம் ஆகுது. இந்த 15 மாதத்தில் இந்த போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா பாயிண்ட் நமக்கு வருது. முக்கியமாக நாம் இதை எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nifty 50 TRIயோட கம்பேர் பண்ணுறோம். Nifty 50 TRI இந்த 15 மாதத்தில் 26.44% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 1 லட்சம் போட்டிங்கன்னா அது 1,26,436 ரூபாயாக உயர்ந்திருக்கும் Nifty 50 TRIயில். பட் அதே பணத்தை நீங்கள் போரிங் ஸ்டாக்கில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போட்ட 1 லட்சம் 1,62,695 ரூபாயாக உயர்ந்திருக்கும். ஸோ 62.69% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக இண்டெக்ஸுக்கு மேலே ஒரு 3-4% ரிட்டர்ன் நீங்கள் எடுத்தீங்கனாலே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அதை எல்லாரும் ஒரு பெரிய விஷயமாக பேசுவாங்க. பட் நாம் 150% அபவ் த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரிஞ்சவங்களுக்கு இது எத்தனை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், அதை எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ஸோ தட் மற்றவங்களுக்கு இது என்னன்றது புரியும். பட் இதில் முக்கியமான ஒரு புரிதலை நீங்கள் ஒரு டேக்அவேயை எடுத்துக்கணும். அது என்னென்னா, SMEயில் தான் பணம் போடணும், அங்கே தான் ஹை ரிட்டர்ன் வரும். ஸ்மால் கேப்பில் தான் பணம் போடணும், அங்கே தான் ஹை ரிட்டர்ன் வரும். மிட் கேப்பில் பணம் போட்டால் தான் நல்ல ரிட்டர்ன் வரும். இப்படி நிறைய பயாசஸ் இருக்குது. இந்த பயாசஸ் எல்லாம் நம்ம வெறும் லார்ஜ் கேப்பில் பெரும்பாலும் நிஃப்டிக்குள்ள கம்பெனிஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம உடைச்சிருக்கோம். அதே போல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்னால் நிஃப்டியை பீட் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சலங்கை கட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய புரிதல் உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த போரிங் ஸ்டாக்கை நம்ம ஆரம்பித்தோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு ப்ராப்பகண்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும். அது என்னென்னா, உங்களால் பெரிய ரிட்டர்ன்லாம் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ண முடியாது, பயங்கரமாக ஃபீஸ் கொடுக்குறீங்க, அதனால் நீங்கள் போய் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்களை அந்த பக்கம் தள்ளிக்கிட்டு இருந்த ஒரு கோஷ்டிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவோ அதை நீங்கள் உங்களோட வச்சுக்கணும், மற்றவங்கள போய் மிஸ்கைட் பண்ணக்கூடாது, நீங்கள் மிஸ்கைடு தான் பண்ணுறீங்க அப்படின்னு நேரடியாக போய் சண்டைக்கு நிற்கிறத விட அதை ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணலான்றது தான் இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. இதில் இன்னொரு மெசேஜும் இருக்குது, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் ட்விட்டரில் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது நான் இந்த போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற போர்ட்ஃபோலியோவில் என்ன ரிட்டர்ன் வருதுன்னு யாருமே மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஸ்டாக்கை எவ்வளோ வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க, சும்மா லிஸ்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க. தெளிவாக தீர்மானமாக இந்த ஸ்டாக்கை வாங்க, இவ்வளோ பணம் போடுங்க, இவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஆரம்ப நாள்லேருந்து மாதம் ரிலீஜியஸாக
உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது இந்த நோக்கம். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் இந்த மாதிரி மற்ற போர்ட்ஃபோலியோஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெளிப்படைத்தன்மையான ஒரு லேர்னிங் என்னன்றது. அதுவே தெரியாமல் ட்விட்டரில் 1000 பேர் இருக்கீங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க ஆக்சுவலி. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுறதுக்கும் அதை மெஷர் பண்ணுறதுக்கும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக் லேர்னிங்காவது கிடைக்கும். அந்த லேர்னிங்கை இந்த போர்ட்ஃபோலியோ மூலமாக நம்ம உங்ககிட்ட கொண்டு சேர்த்துருக்கோம். சரி, இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோங்க. ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி 3 ஸ்டாக்கை நம்ம இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியே கொண்டு போனோம். அந்த ஸ்டாக் பேட் ஸ்டாக்கெல்லாம் இல்லை. நமக்கு அந்த ஸ்டாக்கில் அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதை விட போரிங் ஸ்டாக் வேணுன்றதுக்காக அந்த 3 ஸ்டாக்கை நம்ம வெளியேற்றினோம். வெளியேற்றிய 3 பங்குகள் டாடா ஸ்டீல், பவர் கிரிட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக். உள்ள 3 ஸ்டாக் கொண்டு வரோம். என்னென்னா பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், மாருதி சுசுகி. ஸோ போரிங் ஸ்டாக்கை மேலும் ஜனவரி 1ஆம் தேதி போரிங் ஆக்கினோம். ஓகே, அது எப்படி ப்ளே அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நமக்கு தெரிய வருது. அது என்னென்னா, நாம் போட்ட 1 லட்சம் ரூபாய், அதாவது ஜனவரி 1ஆம் தேதியை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்து அந்த 1 லேக்கை போட்டிங்கன்னா 1,04,183 ரூபாயாக நிஃப்டி 50 டிஆர்ஐயில் அதிகரிச்சிருக்கோம். வெறும் 4.18% தான் நிஃப்டி டிஆர்ஐயில் இதே பீரியடில் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஆனால் நாம் மாற்றி அமைத்த டபுள் போரிங் போர்ட்ஃபோலியோவில் நாம் பண்ண ரிட்டர்ன் என்னென்னா 11.05. ஸோ 1 லட்சம் போட்டால் 1,11,050 ரூபாயாக அது உயர்ந்திருக்கிறது. ஸோ எக்ஸைட்டிங் ஸ்டாக்ஸை வாங்கினா தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். நிஃப்டியை பீட் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை போய் செலக்ட் பண்ணோம். ஸ்மால் கேப்பை வாங்கி லார்ஜ் கேப்போட சேர்த்தா தான் உங்களால் நிஃப்டியை பீட் பண்ண முடியும். இது எல்லாமே மார்க்கெட்டில் இந்த சப்ஜெக்டை அறகுறையாக தெரிஞ்சவங்க அமைத்த பிம்பங்கள். அந்த பிம்பங்களை ப்ராக்டிக்கலாக டிரான்ஸ்பரண்ட்டாக உடைக்கணுன்றதான் நம்மளுடைய நோக்கம். அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணி பப்ளிக்காக ரெகுலராக ரெவ்யூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதனுடைய பர்பஸ் ஒன்லி லேர்னிங். இந்த லேர்னிங்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கொண்டு போய் வேறு வகையில் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணலாம், அல்லது ஒரு போர்ட்ஃபோலியோன்னு என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணும்போது எப்படி நாம் ரிஸ்க்கை குறைக்கணும், எப்போ ரிஸ்க்கை கூட்டணும், எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஹை வெயிட்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும். ஏன்னா இந்த போரிங் ஸ்டாக் ஃபுல்லாகவே ஹை வெயிட்டேஜ், 10% ஈச் ஸ்டாக்ங்கிறது ஹை வெயிட்டேஜ் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. அப்போது உங்களுக்கு அந்த ஹை வெயிட்டேஜ் ஒரு ஸ்டாக்கில் கொடுத்தா அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கும். வரும் மாதங்களில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும், ஏற்ற இறக்கங்கள் வரும். அதையெல்லாம் கடந்து இந்த போர்ட்ஃபோலியோ எங்கே போக போகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். உங்களுடைய போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அனுபவங்களை நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ இதை பார்த்தீங்க, அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த புரிதலின் அடிப்படையில் என்ன டேக்அவேஸ் உங்களுக்கு இருந்தது, அந்த டேக்அவேயை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணீங்க, அதில் உங்களுக்கு என்ன லேர்னிங்ஸ் கிடச்சிது அல்லது என்ன ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது, எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். கமெண்ட் செக்ஷன் பிலாங்ஸ் டு யூ. அண்ட் அதன் மூலமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற மற்ற நண்பர்களோட உங்களுடைய கருத்துக்களை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் பர்பஸ்ஃபுல்லாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மே இந்த 2 விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளால் மற்றவங்களுக்கும் பெனிஃபிட் வரணும், எல்லாரும் இணையும் போது ஏதோ ஒரு லேர்னிங் வரணும். எவ்ரி டே இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் பிகம் பெட்டர் இன்வெஸ்டர்ஸ். அந்த நோக்கம் நிறைவேற தொடர்ந்து போரிங் வேல இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.